ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி விலாகில் என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விலாகு. ஸோ எனக்கு இன்றைக்கி டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம விலாகில் போகலாம். காலையில் பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. தம்பியை தூங்க வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். வீட்டு வேலையை முதல்ல நான் வீடு கூட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் ஒரு வேலையாக செய்யறதுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. காலையில் பனி அடிக்குது, மதியம் வெயில் அடிக்குது, ஈவினிங் போல் மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டை நம்பி குழந்தைய வச்சுருக்கவங்களாம் ரொம்பவுமே பாவம். ஆஃப்டர் C-செக்ஷனுக்கு அப்புறமா 3 ரூம் கூட்டுறதுக்குள்ளே நமக்கு மூச்சு வாங்கிடுதுங்க. அப்படி இப்படின்னு மூச்சு முட்டை 3 ரூமை கூட்டி முடிச்சுட்டேன். இப்போ வெளியே கூட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். யாராச்சும் வீடு கட்டுற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் மட்டும் போட்டுறாதீங்க. ரொம்ப கஷ்டம், வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல். பாப்பாவும் ஹஸ்பண்டும் போத்துற பெட்ஷீட் வந்து ஊற வச்சுருந்தேன் கம்ஃபர்ட் போட்டு. அதனால் அதை எடுத்து நம்ம தூக்க முடியாது. C-செக்ஷன் பண்ணியிருக்கனால வெயிட் தூக்கக்கூடாது. 3 months ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே நம்ம 1 year வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனால் அது மட்டும் கல் மேலே எடுத்து போட்டுட்டேன். தண்ணியெல்லாம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து காய போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தேன். வீட்டில் வந்து எல்லாமே எடுத்து போட்டு கழுவலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தை எல்லாமே எடுத்து போட்டுட்டு காலையில் டிஃபன் பண்ண வேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும். இப்போ நாங்கள் வாங்கியிருக்க அரிசி ரொம்ப மோசமாக இருக்குது. ஊற வச்சு செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்குது. ஊற வைக்காமல் செஞ்சோம்னா அரிசி ரேஷன் அரிசியை விட மோசமாக இருக்குது. சரின்னு சொல்லி அரிசியும் கழுவி ஊற வச்சுட்டேன். என்ன குழம்பு செய்யறதுன்னு ரொம்ப யோசிச்சே நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். சரி, மோர் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு தான் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குழந்தை பிறக்கிற முன்னாடி வரைக்குமே எல்லாமே கையோட கையாக சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக தான் சமைக்கவே வரங்க மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது எப்போ எந்திரிப்பார், எப்போ சவுண்டு விடுவாருன்னு பயந்தே சமைக்க வேண்டியதாக இருக்குது. தம்பியை தூங்க வச்சுட்டு தான் சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே எல்லாம் தாளிப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா தம்பி அழுதோம்னா கொஞ்சம் அவனுக்கு ஃபீட் பண்ணி காம் பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எல்லாமே தாளிச்சு விட்ருவேன். அப்படி இல்லைன்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போதே அவன் எந்திரிச்சிருவார். நம்ம போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து தம்பியை பார்க்கணும். ஏன்னா நம்ம அடுப்பில் விட்டுட்டு நம்ம வர முடியாது. எனக்கு இப்படி தான் இருக்கிறதுனால நமக்கு தகுந்த மாதிரியான நம்ம டைம் ரொட்டீன்ஸை வந்து மாற்றிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி தனியாக இருக்க மதராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்லை அழுகிறதுக்கு முன்னாடியோ ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திரும்ப நம்ம குழம்பு செய்யறதுக்கு வந்து டக்குன்னு தாளிச்சு விட்டுறலாம். இதோட வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சு. இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல்னா வெங்காயத்தாள் வந்து எக்கு போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மேரக்காய் மோர் குழம்பு வச்சுருந்தேன். இந்த 2 ரெசிபியும் நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கீழே வேணால் 2 வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். சாதமும் நான் வச்சுட்டேன். லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சரி தம்பியை குளிக்க வைக்கலான்னு சொல்லி அவருக்கு தண்ணி காய வைக்கிறதுக்காக தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஆனால் நம்ம குளிக்க வைக்கிற டைமில் தான் மோடம் போடும். அது அந்த டைமில் நமக்கு வரும் பாருங்கள் ஒரு கோபம். அவ்வளோ வெயில் அடிக்கும். குழந்தைய குளிக்க வைக்கலாங்கிற டைமில் அப்படியே மோடம் போட்டுரும். தம்பிக்கு தண்ணி போட்டு விட்டுட்டு சரி அதுக்குள்ளே தம்பிக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆயில் மசாஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். இந்த கிளைமேட் வந்து விண்டராக மாறினதுக்கு அப்புறமா இருந்தே ஆயில் மசாஜ் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப ஆயில் போட்டு தேய்க்காம லைட்டாக ஆயில் மட்டும் போட்டு உடம்புல லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக வீக்லி 2 times ஆச்சும் ஆயில் மசாஜ் கொடுங்க. குழந்தைக்கு ரொம்ப நல்லது. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆயில் மசாஜ் கொடுங்க. உடம்பு கூலிங்குக்காக சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் தம்பியோட ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சா, அதனால் அழகாக இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். டெலிவரிக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சரி நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சரி மீனா மேம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் மாதிரி தான் நம்மளை பார்த்துக்குவாங்க. இது நான் எந்த மூவியில் இருக்க டைலாக் வந்து இதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உண்மையாக இல்லையானும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நியூ மதராக அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிற விஷயத்தில் பயந்து தான் இருப்பாங்க. இதில் நம்மளை சுற்றி இருக்கவங்க இல்லாதெல்லாம் சொல்லி நம்மளை எச்சா பயன்படுத்தி விட்டுறாங்க. அதனால யார் சொன்னாலும் எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. குழந்தைய தைரியமாக வளங்க. நான் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கேன். தம்பியை குளிக்க வச்சுட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. தம்பிக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே லஞ்சுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா, அதனால் அடிக்கடிக்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவேன். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு யார் பேக் போனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மோர் தென் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?